ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? யோவான் 19:28 சொல்றது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம் தேவனுடைய ஜனங்களே, தேவன் அவருக்கு கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிறார். உலக மனிதருடைய எல்லா பாவத்தையும் தன் மீது சுமந்து அவர் முடித்து விட்டார். அந்த வேலையை முடிச்சோன்னே அவருக்கு தாகம் ஏற்பட்டது. சரீர பிரகாரமான ஒரு தாகம் அவருக்கு ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆம், இன்னைக்கும் கூட நம்ம கொஞ்சம் வேலை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தாகம் எடுக்கும், தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு. இயேசு உலகத்தில் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒரு பெரிய வேலையை செய்திருக்கிறார். அது என்னன்னா, எல்லா மனிதனுடைய பாவமும் அவர் தன் மீது உரிந்து கொண்டார், தன் மீது எடுத்துக்கொண்டார், அவர் மீது சுமத்தப்பட்டது. தேவன் அவருக்கு கொடுத்த அந்த வேலையை அவர் நிறைவேற்றி இருக்கிறார். எதற்காக? நீங்களும் நானும் விடுதலையோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று, அவருடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு இப்படிப்பட்ட ஒரு வேலையை சிலுவையிலே செய்து முடித்தார். அதனுடைய முடிவிலே அவர் தாகமாய் இருந்தேன். ஆண்டவருடைய வேலையை செய்து முடிக்கிறதுல இருக்கக்கூடிய தாகம். இன்னைக்கு நிறைய ஜனங்களுக்கு உலகத்துல எல்லா வேலையும் செய்வாங்க, ஆனா ஆண்டவருக்குரிய காரியம், ஆண்டவருக்குரிய வேலையை செய்யறதுனா ஒரு சோர்வு, ஒரு அசதி, ஒரு அலட்சியம் இருக்கும். ஆனா இன்னைக்கு இயேசு பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய வேலையை அவர் முடித்து இருக்கிறார். இந்த உலகத்தில் எந்த மனிதன் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலையை தேவன் அவருக்கு கொடுத்தார். அதை முடித்து இருக்கிறார். அதை முடித்த பின்பாக அவர் நான் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவனுக்கென்று பிரயாசப்படுகிறாய், தேவனுக்கென்று நிற்கிறவர்களாய், தேவனுடைய காரியத்திலே முழு ஈடுபாடு உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்திற்கு அனுப்பி எங்களுடைய சகல பாவங்களையும் அவர் சுமந்து தீர்க்கத்தக்கதாக ஆண்டவரே அவருக்கு கொடுத்த அந்த வேலையை அவர் நேர்த்தியாய் செய்து முடித்து மனித குலத்திற்கு மீட்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இருளில் இருந்து ஆண்டவரே விடுதலையும் நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அந்த தாகத்தை போல இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த தாகம் இன்னைக்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உண்டாயிருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுனுடைய பிள்ளைகள் எல்லாரும் இன்னும் இயேசுக்காய் பிரயாசப்பட வேண்டும், வாழ வேண்டும். இயேசுவை இந்த உலகம் முழுவதும் உறவுகளுக்குள்ளும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற தாகம் எங்களுக்குள் உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.